முக்கிய செய்தியை பார்க்கலாம். டெல்லியை மையம் கொண்ட கரப்பான் பூச்சிகளின் உரிமை போராட்டம் தற்போது மற்ற இடங்களில் பேச்சு பொருளாக பரவ ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், கூடுதல் தகவல்கள். டெல்லி தலைநகர் டெல்லியிலே நேற்று மையம் கொண்ட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சிகளின் ஜனதா மக்கள் கட்சி என்றுதான் கூற வேண்டும் தமிழிலே. எனவே இந்த கரப்பான் பூச்சிகளின் மக்கள் கட்சியினுடைய படையெடுப்பு என்பது டெல்லியை நேற்று நடுநடுங்க வருது என்றுதான் கூற வேண்டும். என்றால் கிட்டத்தட்ட அந்த ஜந்தர் மந்திர் என்ற போராட்ட இடமே நீங்கள் பார்த்தீர்கள் முழுவதுமாக மக்களால் இளைய தலைமுறை ஜென்சி இளைஞரால் நிறைந்திருந்தது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி அந்த அபிஜித் தீப்கே என்பவர் தான் அந்த சிஜேபியினுடைய மைய புள்ளி. அவர் நேற்று பாஸ்டனில் இருந்து வருகிறார். அதாவது அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரிலிருந்து வந்து இறங்குகிறார். இறங்கிய உடனேயே அவர் நேரடியாக போராட்ட களத்திற்கு செல்கிறார். அங்கு நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த இளைய தலைவரின் கூட்டம் குவிந்தது என்று அந்த காட்சியில் நேரலை காட்சி முழு திரையிலே நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த கூட்டம் குவிந்திருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிஜித் தீப்கே மட்டுமல்ல, அங்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தார்கள். சோனம் வாங்சுக் என்ற ஒரு சுற்றுச்சூழல் போராளி இருக்கிறார், அவரும் வந்திருந்தார். அவரும் ஆதரவு தெரிவித்தார். பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த சோனம் வாங்சுக் எல்லாம் பொதுவாக லேவிலிருந்து வந்து காஷ்மீர் பகுதியில் உள்ள லேவிலிருந்து வந்திருக்கிறார். சுற்றுச்சூழல் போராளி. இதே போன்று பல விவிஐபிகள், அதாவது போராளிகள் எல்லாம் தற்போது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கரப்பான் பூச்சிகளின் போராட்டம் டெல்லி தலைவர்கள் ஏதோ வந்தோம் குவிந்தோம் என்று மறைந்துவிடப் போவதில்லை. இந்த கரப்பான் பூச்சிகளின் படையெடுப்பு என்பது இனி தொடர்ந்து பல இடங்களில் இருக்கும். எனவே இது ஆரம்பம்தான், தொடக்கம்தான். இனிமேதான் ஆட்டமே தொடங்க போகிறது என்பதுதான் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பல கரப்பான் பூச்சிகள். அவர்கள் கரப்பான் பூச்சிகள் என்று சொல்ல வேண்டும் என்றே சொல்கிறார்கள். எங்களை கரப்பான் பூச்சிகள் என்றே அழையுங்கள் என்றால் எங்களை அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் கட்சியினுடைய முக்கிய அடிப்படை கொள்கையே வேலை இல்லாதவராக இருக்க வேண்டும், ஆன்லைனில் எப்போதும் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்க வேண்டும், சோம்பேறிகளாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் இந்த கட்சியிலே இணைவார்கள். நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இந்த ஜென்சி இளைஞர்களின் படை சக்தி என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என்று. இந்த போராட்டம் எதற்காக என்றால், தொடர்ந்து தற்போது நீட் தேர்விலே முறைகேடு நடைபெற்றது அனைவரும் அறிந்தது. அதற்கு பின் சிபிஎஸ்இ தேர்வுகளில் முறைகேடு, தொடர்ந்து அடுத்தடுத்து தேர்வுகளிலே முறைகேடு நடக்கிறது. ஆனால் இந்த முறைகேடு நடக்கும் போது ஏதோ ஒரு இரு அதிகாரிகள் அவனை நீக்கிவிட்டால் போதுமா? இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்தால்தான் இந்த நாட்டிலே ஒரு ஒழுங்கு ஏற்படும். இல்லை என்றால் அக்கௌண்டபிலிட்டி, யார் என்ன தவறு வேணால் செய்துவிட்டால் இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? பல மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வின் காரணமாக 5 மாணவர்கள் இதுவரை தற்கொலை செய்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ தேர்வு முறைகேடுகள் காரணமாக தற்போது எவ்வளவு மதிப்பெண்கள் வரப்போகிறது என்று தெரியாமல் பலர் குழம்பி போயிருக்கிறார்கள். பல மாணவர்கள், அவர்கள் எதிர்காலம் என்னவாக போகிறது? இதற்கெல்லாம் பொறுப்பேற்று ஓரிரு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துவிட்டால் போதுமானதா? எனவே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரல் தான் ஓங்கி ஒலிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் போது மிக தெளிவாக தெரிந்தது. ஆனால் இந்த கரப்பான் பூச்சிகளின் போராட்டம் என்பது ஏதோ நடந்தது, சென்றது, வந்தார்கள் சென்றார்கள் என்ற மாதிரி இருக்க போவதில்லை. இது பல இடங்களுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நேற்று வந்தவர்கள் பல வெறும் டெல்லியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பீகார், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற இடங்களில் எல்லாம் பல இளைய தலைமையினர் வந்து இந்த கூட்டத்திலே ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும், அதே போன்று கொல்கத்தா முதல் மும்பை வரை என அனைத்து இடங்களிலுமிருந்து வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் குரல் கொடுத்து தங்களுடைய உரிமைகளுக்காக இனி நாங்கள் குரல் கொடுப்போம், இது தொடக்கமே, இனிமேதான் ஆட்டமே இருக்க போகிறது என்ற வகையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வந்தவர்களை நீங்கள் பொதுவாக இந்த கூட்டத்திலே இந்த ராஜினாமா மட்டுமல்ல, இனி இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதனோடு நாங்கள் நிற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலே இருப்பவர்கள் பலர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், இந்த ஆதரவு தெரிவித்தவர்கள் என கிட்டத்தட்ட 2 கோடி 2.5 கோடி கிட்டத்தட்ட வந்திருக்கும். 2.5 கோடி பேர் இந்த அபிஜித் சிஜேபி பார்ட்டிக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்ற வகையில் எல்லாம் தொடர்ந்து ஆதரவாகி ஃபாலோவர்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானோர் அந்த கட்சியிலே உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் மாற்று சக்திகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எல்லாம் இவர்கள் உறுப்பினர் ஆகிறார்கள்,
பாகிஸ்தானிலிருந்து ஃபாலோவர்ஸாக மாறுகிறார்கள் என்ற வகையிலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது, பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் தற்போது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நாங்கள் தான் உண்மையான இந்தியர்கள், தேச விரோதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள், இவர்கள் தான் தேச விரோதிகள் என்ற வகையிலே பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த காக்ரோச்சுகளின் ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல என்றால் தற்போது அங்கு பலர், அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பலர் பல பேட்டிகளை பல தொலைக்காட்சி சேனலுக்கு கொடுத்தார்கள். ஆனால் தற்போது இப்போது பேட்டியை நாம் பார்க்க போகிறோம். அந்த பேட்டி ஒரு R24 நியூஸ் என்ற வகையிலே ஒரு யூடியூப் சேனலுக்கான பேட்டி தான். அந்த பேட்டியை கொடுத்த பெண் ஒரு இந்தியில் தான் பேசுகிறார். ஆனால் அவர் அந்த பேசுகின்ற மொழியாகட்டும் அதே போன்ற வேகமாகட்டும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வேகத்துடன் பேசியிருக்கிறார். தற்போது அந்த பேட்டியை பார்த்தாலே போதும் இந்த காக்ரோச்சுகளின் ஆக்ரோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த கரப்பான் பூச்சிகளால் நடுநடுங்கிய டெல்லி என்றுதான் கூற வேண்டும். முதலிலே பர்மிஷன் கொடுக்கவில்லை போராட்டத்திற்கு. ஆனால் பார்லிமெண்ட் தெரு என்று அழைக்கப்படுகின்ற நாடாளுமன்றம் அருகே உள்ள இடத்தில் தான் போராட போகிறோம் என்றார்கள். பிறகு உடனடியாக அபிஜித் ஜித்கே அந்த விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் அவரிடம் சென்று அவரை சமாதானப்படுத்தி நாங்கள் போராட்டத்திற்கு கொடுக்க கூடாது என்றார்கள். ஆனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் போராட்டம் வெடித்து பெரிய அளவுக்கு ஆகி பெரிய உலக தலைப்புச் செய்திகளாக மாறிவிடும். என்றால் இளைய தலைமை தடுக்கும் போது அவருடைய வேகம் அதிகரிக்கும் என்பதால் நிச்சயமாக அந்த தவறை செய்துவிடக்கூடாது என்ற வகையிலே உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளும் அதிகார வர்க்கத்தில் உள்ளோரும் ஆலோசித்து உடனடியாக அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள். அனுமதியை பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் வேண்டாம், ஜந்தர் மந்தர் என்று போராடுவதற்காகவே டெல்லியில் உள்ள இடம் ஜந்தர் மந்தர், அந்த இடத்திலே நீங்கள் போராடலாம் என்று அனுமதி கொடுத்து இதை நேரடியாக அவரிடம் சென்று விமான நிலையத்தில் இறங்கியவுடனே அபிஜித் அனுமதி கொடுத்து விட்டோம், நீங்கள் இங்கே போராடுங்கள், பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போகக்கூடாது, நாடாளுமன்றம் அருகே செல்ல வேண்டாம், ஜந்தர் மந்தர் செல்லுங்கள் என்ற வகையில அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதிகார வர்க்கம் இந்த போராட்டத்திற்கு தடுத்து அது மேலும் பெரிதாகி பெரிய விடயமாக மாறிவிடக்கூடாது, நேபாள் போன்றோ இலங்கை போன்றோ பங்களாதேஷ் போன்றோ ஆகிவிடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக பணிந்த அதிகார வர்க்கம் அனுமதி கொடுத்து விட்டது. ஆனால் இந்த கரப்பான் பூச்சிகள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை மட்டும் அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் அவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது அந்த இந்தி பேட்டியை பார்த்தாலே போதும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கரப்பான் பூச்சிகள் ஆக்ரோஷுடன் தங்கள் உரிமைகளுக்காக களமிறங்கியிருக்கார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த கரப்பான் பூச்சிகள் சாதாரணமானவர்கள் அல்ல என்றால் கரப்பான் பூச்சிகள் அணுகுண்டு விழுந்தால் புல் பூண்டு மனித இனம் என அனைத்துமே அழிந்துவிடும், உயிரினங்களே அழிந்துவிடும், இந்த கரப்பான் பூச்சிகள் மட்டும் உயிர் வாடும் என்று பலகாலம் சொல்கிறார்கள். அதுபோல இந்த கரப்பான் பூச்சிகள் சாதாரணமானவை அல்ல என்பதை மட்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. இதோ அந்த பேட்டியை தற்போது பார்ப்போம், உணர்ச்சி பொங்க அந்த பேட்டியை பார்ப்போம். पाकिस्तानी समर्थक कौन बोल रहा है पाकिस्तानी? जो पाकिस्तानी बोल रहे हैं ना उनको पाकिस्तान भेज दो, ठीक है। और दूसरी बात आपको बता दूं, ये देश का हिंदुस्तान के बच्चे हैं, हिंदुस्तान की आप रीढ़ की हड्डी को तोड़ के आप पाकिस्तान के आड़ में चुप जाओगे, आप पाकिस्तान के आड़ों में चुप जाओगे। आज हिंदुओं का ऐसी तैसी करके आप मुसलमानों के आड़ों में चुप जाओगे। आप क्या गाय को रास्ता माता घोषित नहीं करके आप मंदिर मस्जिद में उलझा दोगे। आज बच्चों का पूरी तरीके से भविष्य तुम खतरे में कर दिया है। बच्चे आज जो है सुइसाइड कर रहे हैं, लगातार पेपर लीक हो रहा है और उसके बाद आप कह रहे हैं कि जो है ये सारे फॉलोवर्स जो है ये पाकिस्तान से आए हुए हैं। इनका पाकिस्तान हिंदुस्तान मंदिर मस्जिद नमाज तिलक के सिवा तो इनकी तो दुकान नहीं चलेगा ना। इसीलिए ये जितनों को भेज दिया ना सच्चा हिंदुस्तानी है ना, तो आ जाओ ना मुसलमानों के साथ। मुसलमानों ने बोला है ना गाय को रास्ते माता घोषित करो, तो बोला ना सच्चा मुसलमान का दाग लेके चलते हम जैसे। तुम कहते सच्चा हिंदुस्तानी है, सच्चा हिंदू हो तुम लोग। हिंदू लोग ऐसे होते हैं, हिंदू क्या सिखाते हैं? हिंदू क्या सिखाते हैं? जो ये सच्चा हिंदू का दावा कर रहे हैं, ये हिंदू ने, ये फर्जी हिंदू है, राम के नाम पे धंधा करने वाले ये लोग हैं। और ये हमें सिखाएंगे कि कौन हिंदू है कौन देश तोड़ने वाले आप लोग। कौन देश तोड़ रहा है? युवा देश तोड़ने के लिए आए हैं यहाँ पर, इनका भविष्य खराब हो रहा है, ये देश तोड़ने के लिए आ रहे हैं, युवा सुइसाइड करने के लिए